வணக்கம், இது ஆங்குலர் 12ஓட கோர்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சீரீஸில் 7வது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது டூ-வே டேட்டா பைண்டிங்னா என்ன அப்படின்றது. இப்போ போன வீடியோவில் பண்ண அதே விஷயத்தை நான் இன்னும் சுலபமாக பண்ணணும்னா அதுக்கு நான் வேறு ஒரு வழியை கடைபிடிக்கலாம். இன்புட் ஈவெண்ட்டை எடுத்துருவோம், நம்ம இதை பயன்படுத்த போகிறது கிடையாது. நாம் இந்த இடத்துல ஈவெண்ட் பைண்டிங்கை பயன்படுத்த போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக வேறு ஒரு பைண்டிங்கை பயன்படுத்துகிறோம். அது ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்குள்ளே ரவுண்ட் ப்ராக்கெட். நம்ம இப்போ ஒரே நேரத்தில் ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கும் பண்ணுறோம், ஈவெண்ட் பைண்டிங்கும் பண்ணுறோம். இதை தான் டூ-வே பைண்டிங்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு ngmodel டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். ngmodel ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க்குள்ளே இருக்கிற பல டைரக்டிவ்ல ஒரு டைரக்டிவ்னா என்னன்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலிமெண்ட்டில் சில குணாதிசயங்களை பண்ணுறது தான் இந்த டைரக்டிவோட வேலை. குணாதிசயங்கள் நான் சொல்லும் போது ஒரு எலிமெண்ட் கிட்ட இருந்து டேட்டாவை வாங்குறதோ அல்லது அந்த எலிமெண்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதோ எல்லாமே சேரும். இங்கே ஆங்குலருக்குள்ளே ஏற்கனவே சில இன்பில்ட் டைரக்டிவ்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்களே சில டைரக்டிவ்ஸும் உருவாக்கலாம். இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம அதிகமாக இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதனால் இப்போதைக்கு இந்த ஒரு சிறு தகவல் மட்டும் போதும். இந்த ப்ராப்பர்ட்டி ஆங்குலரோட ஒரு மாடியூல்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாடியூலுக்கு நீங்கள் app.module.ts ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃபார்ம்ஸ் மாடியூல்ன்ற ஒரு மாடியூலை நீங்கள் இந்த இம்போர்ட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கணும். அதை நீங்கள் இங்கே ஆங்குலரோட ஃபார்ம்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இதை கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த ngmodel ப்ராப்பர்ட்டி வேலை செய்யாது. இப்போ இந்த ngmodel இந்த இன்புட்டில் வேல்யூவானதை கவனிச்சுக்கிட்டு அதை ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ண போகுது. அதுதான் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த நேம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு. அதனால் நம்ம இந்த காம்பனண்ட்டோட இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நேம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ngmodel அசைன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எப்போல்லாம் இந்த இன்புட்டில் டைப் பண்ணுறீங்களோ அதை ngmodel கவனிச்சுக்கிட்டு அதை இந்த நேம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக அசைன் பண்ணிடும். அந்த வேல்யூவை நீங்கள் இந்த பீட்டாக்குள்ளே பார்க்கலாம். ஆனால் இந்த ngmodelக்கு ஒரு விதி இருக்குது. ஒன்று, இந்த இன்புட்டுக்கு நேம்ன்ற ஆட்ரிபியூட் இருக்கணும். அந்த நேம் ஆட்ரிபியூட்டில் நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம் இந்த இன்புட்டுக்கு. அப்படி இல்லை, இந்த நேம் ஆட்ரிபியூட் நீங்கள் பயன்படுத்த போடுறது கிடையாதுன்னா ngmodelக்கு தெரிவிக்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மூலமாக. அந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கில் ngmodel ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இந்த கேமல் கேஸில் இந்த வார்த்தைகளை கொடுக்கணும். அதுக்கு வேல்யூவாக நம்ம கொடுக்க போகிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் ஸ்டாண்ட் அலோன்ற ஒரு ஃபீல்டு நேமுக்கு நீங்கள் ட்ரூன்னு கொடுக்கணும் வேல்யூவை. இப்படி கொடுத்தீங்கன்னா ngmodel புரிஞ்சிக்கும் இந்த இன்புட்டுக்கு நேம்ன்ற ஆட்ரிபியூட் கிடையாதுன்னு. இப்போ டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு போனால் நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே இந்த சேஞ்ச் நேம்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்துறதே கிடையாது. அதனால் இதை அப்படியே எடுத்துடுறோம். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் பார்க்குறோம். இப்போ இந்த இன்புட்டில் நான் ஏதாவது டைப் பண்ணுறேன், கீழே பாருங்கள் வேல்யூ போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம என்னென்னலாம் டைப் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இன்புட் கவனிச்சுக்கிட்டு இருக்கு, அசைன் பண்ணிக்கிட்டு இருக்கு, டூ-வே பைண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு தான் நம்ம ngmodel பயன்படுத்துகிறோம்.